கரூர் சம்பவம் தொடர்பாக இரண்டாம் கட்டமாக தவேக தலைவர் விஜயிடம் 5.5 மணி நேரம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் பரப்புரைக்கு 7 மணி நேரம் தாமதமாக சென்றது ஏன் என சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் கடந்த 12ஆம் தேதி தவேக தலைவர் விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் நேற்று மீண்டும் விசாரணை நடத்தினர். சுமார் 5.5 மணி நேரம் இந்த விசாரணை நீடித்தது. அப்போது வாகனத்தில் நின்று பிரச்சாரம் செய்தபோது கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா, நெரிசலில் வாகனத்தை முன்னோக்கி இயக்கியது ஏன், 7 மணி நேரம் தாமதமாக சென்றது ஏன் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். அதில் சில கேள்விகளுக்கு பதிலளித்த விஜய் சில கேள்விகளுக்கு அவகாசம் கோரியதாக கூறப்படுகிறது. விசாரணை முடிந்து சிபிஐ அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த விஜய் அலுவலகத்திற்கு வெளியே காத்திருந்தவர்களை பார்த்து கையசைத்தார். மீண்டும் ஆஜராக விஜய்க்கு எந்த சம்மனும் வழங்கப்படவில்லை என தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். என்னென்ன நடந்தது, எவ்வாறு நடந்தது, எங்களுடைய தலைவருடைய புரோகிராம் பற்றின ஷெடியூல் எல்லாமே அவங்களுக்கு தேவையான என்னென்ன தகவல் தேவைப்படுதோ நிகழ்ச்சி சம்பந்தமாக எங்களுடைய தலைவரிடம் இன்று கேட்டு தெரிந்து கொண்டனர். ஸோ மேலும் இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தராக எந்த சம்மனும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. கரூர் சம்பவம் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்படுவதாக வெளியாகும் தகவல் தவறானது என்றும் தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.